வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணியலில் வந்து நம்ம பிஒய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 செட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இதுதான் நமக்கு கடைசி செட்டுச்சுங்களா. இதில் ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது நான் 3 டிஜிட்டாக நான் கலெக்ட் பண்ணணும். நான் கலெக்ட் பண்ணுறது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2ஆல் டிவைட் ஆகணும், ஆனால் 4ஆல் டிவைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 3 டிஜிட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100, 101, 102 எக்ஸட்ரா 999 வரைக்கும் எனக்கு போகும். சரிங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு எது எதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அது ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14 இந்த மாதிரி எனக்கு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக இப்போ இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும், அதே நேரத்தில் 4ஆலையும் டிவைட் ஆகுது. ஒரு சில நம்பர் வந்து 4ஆம் வாய்ப்பாலையும் போகுது. ஓகேவா, நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 2ஆல் ஆகணும் ஆனால் 4ஆல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 4ஆல் டிவைட் ஆகிறத மட்டும் நான் என்ன பண்ணால் போதும், ரிமூவ் பண்ணால் போதும். கரெக்டாக, அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2ஆல் டிவைட் ஆகுது பார்த்தீங்களா, அதை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்பர் இருக்குது நமக்கு. மொத்தம் எத்தனை நம்பர் எழுதியிருக்கேன், 6 நம்பர் எழுதியிருக்கேன். இதில் 2ஆல் டிவைட் ஆகுறது 3 நம்பர் இருக்கும், பாதிக்கு பாதி இருக்கும். சரிங்களா, 2ஆல் எது டிவைட் ஆகும், 1, 2, 3 நம்பர். ரிமைனிங் 3 வந்து ஆன் நம்பராக இருக்கும். அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 நம்பர் எடுத்தேன் அப்படின்னா அதில் 5 நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும், 5 நம்பர் ஆன் நம்பராக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, L - A/D + 1. அப்போ 999 - 100/1 + 1. அப்போ 899 + 1 ஆன்சரு 900. இதில் மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குன்னா 900 நம்பர் இருக்குது. இதில் ஈவன் நம்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 450 இருக்கும், பாதி பாதியாக பிரியும். ஆன் நம்பர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது ஒரு 450 இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரியும். இப்போது இதில் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ இதில் இருந்து 4ஆல் டிவைட் ஆகிறது மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விடணும். அப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்னா என்னென்ன வரும், 100, 104, 108, கடைசியாக எது முடியும் அப்படின்னா 996. இதுதான் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்களேன், அதே ஃபார்முலா 996 - 100 இங்கே வந்து டி என்ன வரும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சரு 4 + 1. 896/4 + 1 = 2, 2, 4 + 1 ஆன்சரு 225. சரிங்களா, அப்போ மொத்தமாக 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே 450, 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து 225. அதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. 450 - 225 கழிச்சிங்கன்னா 225 வரும். என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். லெசன் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ SN ஃபார்முலா என்ன வரும், SN = A × R⁻n - 1/R - 1. என்ன இருக்கிற இடத்துல என்ன போடுங்க அப்படின்னா 6 போடுங்க. S6 = A நம்ம கண்டுபிடிக்கணும், R வந்து 4. அப்போ 4/6 - 1/4 - 1ன்னு வரும். S6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40, 95. 4ல் 1 பெருசுனா 3, கீழே உள்ளது அப்படியே மேலே வந்துடும். சரிங்களா, அப்போ A × 4/6 4 ஒரு 6 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். 4 16, 16 4 64. சரிங்களா, இப்போ 4 16 மிச்சம் 1, 4 24, 25, 4 24 மிச்சம் 2, 6 36, 38, 40 96 -1ன்னு வரும். சரிங்களா, அப்போ 4095 × 3 = 4095 × இந்த A அப்படி வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ A வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். ஓகே, A மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 3ன்னு வரும். ஓகே, அடுத்த சம் பாருங்க.
என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. இதுல கீ பாயிண்ட் அப்படின்னா இது வந்து நம்ம புதுசா பார்க்குறோம் இந்த வார்த்தையை. இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு ஃப்ரம் த 12th term from the last term. Find the 12th term from the last term of the AP. -2, -4, -6 etc. -100. ஒரிஜினலா TN ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D. கரெக்டா? ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா AN equal to L minus n minus 1 into D. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? L இருக்கிற இடத்துல லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? -100 மைனஸ் n இருக்கிற இடத்துல 12. D வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். D வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ -4 மைனஸ் -2 -4 + 2 வரும். ஆன்சரு -2. இப்போ என்ன வரும்னு பாருங்களேன். -100 12ல் 1 போயிடுச்சுன்னா 11 வரும். 11 2 -22 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 22. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -78 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி உறுப்பிலிருந்து இந்த வார்த்தை வந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பெரிய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே தான் ஏ இருக்கிற இடத்துல எல்லு போட போகிறோம், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து 1 + 3 + 5 எக்ஸெட்ரா 55. இந்த மாதிரி நம்ம நிறையா சம் பார்த்துருப்போம். அந்த சம்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1 + 3 + 5 எக்ஸெட்ரா 40 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு முடிச்சிருப்பாங்க. 40 உறுப்புகள் வரை. அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். இங்கே அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே கொடுக்கல. இதை சம் பண்ணுங்க. ஆன் நம்பராக போது கடைசியில் 55 முடியுது. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா L - A/D + 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் எனக்கு ஃபார்முலா. என்ன வரும்னு பாருங்களேன். 55 - 1/2 + 1 ஹோல் ஸ்கொயர். 55ல் 1 பெருசுனா என்ன வரும்? 54. 54 2ஆல் டிவைட் பண்ணால் 27ன்னு வரும். 27 + 1. அப்போ ஆன்சர் வந்து 28 ஹோல் ஸ்கொயர். 28 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 784ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் நம்ம அதுலேயும் நிறையா பார்த்துருப்போம். இங்கேயும் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு மாடலு, இது ஒரு மாடல். இந்த 2 மாடல் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் என்ன? அவங்களே சொல்லிட்டாங்க இது ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபி அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 × d. சரிங்களா? n இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன? 1. சரிங்களா? d வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 7 - 4/4 ஆன்சரு 3/4ன்னு வரும். n இருக்க இடத்துல 20. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ 20/2 2a 2 × 1 2 ப்ளஸ் 20ல் 1 போயிடுச்சுன்னா 19ன்னு வரும். d இருக்க இடத்துல 3/4. இப்போ 1 இங்கே 10ன்னு வரும். அப்போ 10 × 2 + 19 3 என்ன வரும்? 57/4. அப்போ 10 × இதை எல்சிஎம் எடுங்க. ஈர்னாங்க 8 8 + 57 65. 65/4. அப்போ ஆன்சர் வந்து 650/4ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 5 325/2ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க. என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னாலே ஃபார்முலா என்ன வரும்? L - A/D + 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? எல் இருக்க இடத்துல என்ன? லாஸ்ட் டேர்ம் 111 மைனஸ் ஏ இருக்க இடத்துல 3. டி வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 6 - 3 3 + 1. அப்போ 108/3 + 1 கேன்சல் பண்ணிங்கன்னா
36 + 1 ஆன்சரு 37ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதனால கான்செப்ட் ஓரியன்டாக கேட்டிருப்பாங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ்? பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? T7 மைனஸ் T4 ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். 7 மைனஸ் 4 இன்ட்டு டி ஈக்குவல் டு 20. 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. 3D ஈக்குவல் டு 20. அப்போ டி வந்து என்ன வரும் அப்படின்னா 20/3ன்னு வரும். சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நான் டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. ஆப்ஷனை பாங்க. முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான். அவங்க கொடுத்துக்கிறத வச்சு என்னால் டி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது கரெக்டு. சரிங்களா? முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் a மைனஸ் T10 வந்து 60 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இருந்து இதை கழிக்கலாம் அல்லது இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாம். நம்ம T10 மைனஸ் TA கண்டுபிடிப்போம். இங்க என்ன வரும்? a பிளஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ a பிளஸ் 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 மைனஸ் a. அப்போ a பிளஸ் 9 இன்ட்டு டி இருக்க இடத்துல 20/3 மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 3 20 3 60. இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு 60 வருது. இதுவும் எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் உள்ள கூட்டு சராசரி, அதாவது இது ரெண்டுக்கும் மீன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 16வது உறுப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஆப்ஷன் வந்து T12 ப்ளஸ் T20 ரெண்டையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். மீன் அப்படிங்கிறது மேலே எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த கவுண்டிங்கால் டிவைட் பண்ணணும். மேலே 2 இருக்கா, அப்போ 2வால் டிவைட் பண்ணுறேன். இதுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா T16 வரணுமா. T16க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? a ப்ளஸ் 16 மைனஸ் 1 15Dன்னு வரணும். ஓகேவா? அது வரதான்னு செக் பண்ணலாம். இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்களேன். a ப்ளஸ் 12 மைனஸ் 1 11D ப்ளஸ் இங்கே a ப்ளஸ் 20 மைனஸ் 1 19D/2. அப்போ 2a ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 30D/2. அப்போ என்ன வரும்? 2 காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா a ப்ளஸ் 15D/2. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ கரெக்டாக வந்துருச்சா? அப்போ சியும் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே, டி ஆப்ஷன் பாருங்க. 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்கும் உள்ள கூட்டு சராசரி 17வது உறுப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? நமக்கு a ப்ளஸ் 17 மைனஸ் 1 16Dன்னு வரணும். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம். 5வது உறுப்பு ஃபார்முலா அப்ளை பண்ணால் a ப்ளஸ் 5 மைனஸ் 4 5 மைனஸ் 1 4 4D ப்ளஸ் இங்கே a ப்ளஸ் 29D/2. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். 2a ப்ளஸ் 33D/2ன்னு வரும். இதுலேருந்து என்னால் 2 காமன் எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து இந்த இது எனக்கு வராது. அப்போ எதுதான் நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா டி ஆப்ஷன் தான் நமக்கு தப்பாக இருக்குது. ஓகே, மற்ற எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, குரூப் 1ல் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் T6:T8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:9. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் T9:T13 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த மாடலில் ஒரு சம் பார்த்துருப்போம். A:B இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? A/Bன்னு எழுதிக்கலாமா? அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். அதே நேரத்தில் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிடுங்க. a ப்ளஸ் 6 மைனஸ் 1 5D/a ப்ளஸ் 8 மைனஸ் 1 7D ஈக்குவல் டு 7/9. இங்கே என்ன வரும்? கொஸ்டின் கேட்குறது T9/T13 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ a ப்ளஸ் 8D/a ப்ளஸ் 12Dக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும்?
இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் 9a + 9 × 5 45d ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் 7a + 7 7s are 49d. சரிங்களா? ஏவெல்லாம் ஒரு பக்கம், டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. கொண்டு வந்தால் என்ன வரும்? 9a + 7a இந்த பக்கம் வந்தால் -7a ஈக்குவல் டு 49d ப்ளஸ் அந்த பக்கம் போனால் -45d. ஓகேவா? அப்போ என்ன 9a 7a போயிடுச்சுன்னா 2a ஈக்குவல் டு 4dன்னு வரும். அப்போ a வந்து 2dன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 2dன்னு போட்டுடலாமா? அப்போ என்ன வரும்னு பாருங்கள். 2d + 8d / 2d + 12d. அப்போ 10d / 14dன்னு வரும். சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5/7 வரும். அப்போ ஆன்சர் வந்து 5:7ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இது கொஞ்சம் சிம்பிளான சம். சரிங்களா? முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க, பொது வித்தியாசம் 7 அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 9 போட்டுருங்க, அடுத்து 7 ஆட் பண்ணிட்டு போங்க. 9 + 7 16, 16 + 7 23, 30 இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன ஃபார்ம்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. a + d, a + 2d எக்ஸெட்ரா. இதுதான் எனக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் த ஏபி. ஓகேவா? அடுத்து இதுவும் அதே மாதிரி. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் நம்ம ஏகப்பட்ட சம் பார்க்குறோம். அதனால் இந்த 10th புக்கில் சிறப்பு தொடர் வரிசைன்னு இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. k³ ஃபார்மில் என்ன வரும்? k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 43, 56. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 11 × 11 + 1 12/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 இங்கே 6, 66 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். 66 2 தடவை பெருக்குங்க. ஏன் அப்படின்னா 6 6 36. அப்போ யூனிட் பிளேஸ் கரெக்டாக தான் வருது. அப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். 36 மிச்சம் 3, 36 39, 6 9 3, 6 15 மிச்சம் 1 43 56. சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. முதல் இதிலே நம்ம கரெக்டாக வந்துச்சு. எல்லா நேரமும் ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு செட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து ஸோ மிடில் டேர்ம் ஆஃப் த ஃபைனைட் ஏபி. ஆல்ரெடி இந்த மாடலில் நம்ம சம்மு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L - a/d + 1. அப்போ 118 - 4/3 + 1. அப்போ 114/3 + 1. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 38 + 1. அப்போ ஆன்சர் வந்து 39 வரும். சரிங்களா? இப்போ மிடில் டேர்ம் வந்து என்னவா இருக்கும்னா, ஆல்ரெடி நம்ம செஞ்ச சம்மு தான், திருப்பி லைட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நான் மிடில் டேர்ம் என்ன வரும் அப்படின்னா n + 1/, டேர்ம்னு வரும். சரிங்களா? அப்போ 39 + 1 40, 40/2ன்னு வரும். அப்போ 20th டேர்ம் தான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மிடில் டேர்மாக இருக்கும். இப்போ T20 கண்டுபிடிங்க. ஏ இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? 4 + n - 1 19 - d இருக்க இடத்துல 3. அப்போ 4 + 57, ஆன்சரு 61ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும். என்ன ஈவனாக ஆடான்னு பார்க்கணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன நம்பர் வருதோ அதுதான் எனக்கு மிடில் டேர்மாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது டிஎன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே? அடுத்து இந்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 3 மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டாக 2 3 6, 6 3 18, 18 3 54ன்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு 0 2 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பரு, அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பரு, அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்க. 0.3 மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 3 8 24 மிச்சம் 2 1 3 3 5. கரெக்டாக? அதுக்கப்புறம் 0 0 0 0 0
இப்போ 4 5 0 0 0 0 புள்ளிக்கு அப்புறம் 4 இங்கே ஒரு 5 புள்ளிக்கு அப்புறம் 5 நம்பர். அப்போ 3 0 5 4ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 0.00054ன்னு வரும். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? a, b, c, l, n are in AP, then the value of a minus 4b plus 6c minus 4l plus m. இது எனக்கு எதுவுமே தெரியாது, இது எல்லாமே எனக்கு ஏபியில் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டு கொடுத்துட்டு ஏபியில் இருக்குது ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே ஏதாச்சும் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏபியில் இருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஏ இருக்க இடத்துல 1 போடுங்க. 1 minus 4 into b இருக்க இடத்துல 2 plus 6 into c இருக்க இடத்துல 3 minus 4 into l இருக்க இடத்துல 4 plus m இருக்க இடத்துல 5. இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 1 minus 8 plus 18 minus 16 plus 5. சரிங்களா? அப்போ 19 24 24 minus 24 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். ஓகே, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏபியில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பர் வந்து எப்படி எடுத்துக்கோங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே இது ஜிபியில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 1 2 4 8 இந்த மாதிரி எத்தனை ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் அப்படியே கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. ஓ 2 2 ஈ 2 4 4 2 8. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 5 times the 5th term equal to 8 times the 8th term அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா T13 வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? a + 13 - 1 12dன்னு வரும். இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்களேன். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் a + 4d equal to 8 into a plus 7dன்னு வரும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5a plus 20d equal to 8a plus 56dன்னு வரும். எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும்? 8a plus 5a அந்த பக்கம் போனால் -5a. ஆல்ரெடி ஒரு 56dன்னு இருக்கு. இந்த +20 அந்த பக்கம் போனால் -20d equal to 0. 8a 5a பேசினா 3a, 56 20 பேசினா ஒரு 3ஆல் டிவைட் பண்ணி விட்டுருங்க. டிவைட் பண்ணி விட்டா a + 12d equal to 0. அதுதான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ற வரிசையில் 8வது உறுப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2 3 6 6 3 18 18 3 54. அப்போ இது வந்து எனக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? ஏ வந்து எவ்வளவு? 2. ஆர் வந்து எவ்வளவு? 6/2. ஆன்சரு 3. n இருக்க இடத்துல 8ன்னு போடணும். டிஎன் ஃபார்முலா என்ன வரும்? a r⁻n - 1. ஏ இருக்க இடத்துல 2, ஆர் இருக்க இடத்துல 3, பவரில் 8 - 1ன்னா 7ன்னு வரும். இப்போ 2 × 3⁻7ன்னா 3 ஒரு 7 தடவை எழுதி பெருக்கணும். சரிங்களா? 3 3 9, 9 3 27, 27 3 81, 243, 729. அதுக்கப்புறம் ஒரு 3 9 3 27 மிச்சம் 2 6 8 21. சரிங்களா? அடுத்து ஒரு 2ஆல் பெருக்கிங்க. 7 14 மிச்சம் 1, 7 16, 17 மிச்சம் 1 43 74ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன வரும்? a/1 - r. இங்கே a எவ்வளவு? 108/1 - r எவ்வளவு? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1/3
3ன்னு வரும் சரிங்களா. அப்போ 1/3. அப்போ 108/3ல் 1 போயிடுச்சுன்னா 2/3ன்னு வரும். அப்போ 108 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் போகும் 3/2. 1 இங்கே 54. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150, 4 12, 162ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இந்த மாடலை இது வரைக்கும் நம்ம சம்மு பார்த்ததே இல்லை. இந்த எண்ணியல் டாபிக் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுதான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சரிங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர் வரிசை. இதுதான் எண்ணியல் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங். அதுக்கப்புறம் தான் ஏபி வரும், அதுக்கப்புறம் ஜிபி வரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சீரீஸ் சிறப்பு தொடர் வரிசை வரும். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, nth term of the sequence an equal to n plus 2/2n plus 3 அப்படின்னா என்ன கேட்குறாங்க, a9 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, n இருக்கிற இடத்துல 9 போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ a9 equal to 9 plus 2/2 into 9 plus 3. 11 9 18, 18 plus 3 21, 11/21 ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து இதோட சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா எல்லாமே 7ஆம் வாய்ப்பாடு கரெக்டாக. அப்போ 7 காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா என்ன வரும், 1 7 7, 2 14, 3 21 எக்ஸெட்ரா 7 49. 1 + 2 + எக்ஸெட்ரா n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ண என்ன வரும், ஃபார்முலா என்ன, n × n + 1/2. அப்போ ஆன்சர் வந்து 70 × 71/2. 1 இங்கே 35 சரிங்களா. இதையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 7 7 49, 497ன்னு வரும். அடுத்து 35ஆல் பெருக்குங்க. 5 35 மிச்சம் 3, 9 45, 48 மிச்சம் 4, 5 20, 24, 3 21 மிச்சம் 2, 9 27, 29 மிச்சம் 2, 14, 5 9 17,305. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. எண்ணியல் டாபிக் வந்து பிஒய்க்கு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். 3 செட்டாக நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு செட்டு, செகண்ட் செட்டு, இது வந்து தேர்டு செட்டு. தேர்டு செட்டில் கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே நமக்கு ஒரு சில இது புக்கில் இருக்குது, ஒரு சிலது வந்து புக்கை பேஸ் பண்ணி அப்படியே அவங்களா ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஒரு சில சம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஒரு சில சம்லாம் நம்மளால் போட முடியுது சரிங்களா. ஸோ எண்ணியல் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.